அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த படத்தை பாருங்க. பார்த்த 15 நிமிடத்துல உங்களுக்கு தேவையான பணம் நிச்சயமா கிடைச்சே தீரும். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது சைக்கோ சிம்பாலஜி. சைக்கோ சிம்பாலஜிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியோட ஒரு பகுதியை சார்ந்ததா உங்களுக்கு இருக்குமே. ஈர்ப்பு விதி எல்லாருக்குமே தெரியும். ஈர்ப்பு விதி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நம்மகிட்ட இப்ப இருக்கு அப்படின்னு நம்ம ஆழ்மனதில் பதியும் போது நம்ம ஆழ்மனம் பிரபஞ்ச சக்தியோட கலந்த ஒன்று. அதுதான் அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பிரபஞ்ச சக்தியோட கலந்த நம்ம ஆழ்மனம் நமக்கு வேணுங்கிறத நினைக்கும் போது நமக்கு அது பிரபஞ்ச சக்தியின் மூலமாக நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க கேட்ட விஷயம் அடைகிறதுக்கான வழிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கிடைக்கக்கூடிய வழிகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு சேருமே. இதுல சைக்கோ சிம்பாலஜி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இப்ப ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய தடுமாற்றங்களா வருமே. நிறைய நேரத்துல இது நமக்கு நினைச்ச மாதிரி நம்ம மனதுல பதியவும் பதியாது. அப்படி நம்ம நினைச்ச மாதிரி நம்ம மனதுல பதியாமல் போகிறதுக்கு நமக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலுமே அதை பதிய வைக்கிறதுக்கு இந்த சைக்கோ சிம்பாலஜி பயன்படும். இந்த லோகோ பார்க்கும்போது இந்த லோகோ நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய லோகோ. இந்த பணம் நமக்கு உடனடி பணத்தை கொடுக்கக்கூடிய லோகோ. இந்த லோகோ நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய லோகோ அப்படின்னு ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு லோகோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட லோகோ எடுத்துட்டீங்கன்னா 2 பாம்பு பின்னி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இது உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு சிம்பிள். நீங்க இந்த பாம்பை பார்த்துட்டு என் உடம்பு குணமாக போகுதுன்னு அந்த லோகோ பார்த்தீங்கன்னா உங்க உடல்நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லோகோவும் வேலை செய்யும். இதே மாதிரி தான் கோவில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், ஏன் ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களுக்கு வைக்கக்கூடிய லோகோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ சிம்பாலஜி செயல்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆங்கப் சிங்கிள் ஆஃப் லைஃப் அப்படின்னுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஈஜிப்டோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பழமையான சக்தி வாய்ந்த ஒரு மந்திர ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டாலர் மாதிரி ஒரு பெண்டன் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டாலரை நீங்க கழுத்துல போடும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். நமக்கு இந்த டாலர் நம்மகிட்ட இருக்காதனால இதை நம்ம சிம்பிளா வரைஞ்சும் பயன்படுத்தலாம். இதை நம்ம என்ன பண்ணா நம்மளோட உள்ளங்கையில வரைஞ்சிட்டு இதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இது உங்க வலது பக்க மூலையில பதிய வைக்கிற வரைக்கும் இந்த சிம்பிள் நமக்கு வேலை செய்யாது. ஒன்ஸ் இது நம்ம வலது பக்க மூலையில பதிஞ்சிருச்சு அப்படின்னா இது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது எப்படி பதிய வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் கலர் பென் எடுத்து இந்த சிம்பிளை அப்படியே உங்களுடைய வலது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. எனக்கு வலது உள்ளங்கையில் எழுத வராதுன்னா இடது உள்ளங்கையில கூட நீங்கள் எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. எந்த கையில் எழுதுறங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். இதை பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு பணம் வரவு போகுது, எனக்கு பணம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, இதை நான் பார்க்க எனக்கு பணம் கிடைக்கும், இதை பார்க்குறனால எனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட பார்க்கணும். ஆரம்ப ஸ்டேஜில் அந்த எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணத்தோட நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வலது பக்க மூலையில் பதியும். இதை பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடணும். வேற எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்து காலையில் எந்திரிச்ச உடனே கையில் நீங்கள் வரைஞ்சது அப்படியே உங்களுக்கு இருக்கும். எந்திரிச்ச உடனடியாக திருப்பி பார்த்துட்டு எனக்கு திடீர் பணம் வரப்போகுது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, நான் கேட்ட பணம் எனக்கு கிடைக்க போகுது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். இதே மாதிரி நைட்டு நீங்கள் தூங்கும் போதும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இதை அப்படியே பெண்ணில் அப்படியே சும்மா வரைஞ்சி விட்ருங்க. எல்லாருக்கிட்டையும் இதுக்கு போய் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் இதுக்காக தான் பண்ணுறேன், இந்த காரணத்துக்காக தான் பண்ணுறேன், யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் வரைஞ்சால் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதை நீங்கள் டைம் கிடைக்கும் போதில் பாருங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஆழ்மனதில் பதிஞ்சிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் கண்ணை மூடி அந்த சிம்பிளை நீங்கள் உங்கள் மனக்கண்ணில் அப்படியே வரையும் போது அந்த சிம்பிள் உங்களுக்கு நல்லா க்ளீனாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறதுனாவே உங்கள் மனக்கண்ணில் பதிய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிடங்கள் அந்த எண்ண அலைகளோடு நீங்கள் இருக்கிறீங்க, வேறு எந்த டைவர்ஷன் இல்லைன்னா உங்கள் ஆழ்மனதில் பதிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதன் பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்குது, பணவரவு ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ, எவ்வளோ பணம் வேணுமோ, ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக கேட்காதீங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் பணம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த பணம் உங்கள் கைக்குள்ளே அடங்குற பணமாக இருக்கணும். அந்த பணத்தை நினச்சிக்கிட்டே எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இந்த சிம்பிள் பாருங்கள். இந்த சிம்பிள் பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரையே அந்த பணத்தை அடைகிறதுக்கான வழிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கிடைக்கக்கூடிய வழிகளை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். பல பேரோட லைஃப்பில் இது மிகப்பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ பூஜைகள் பண்ணியிருக்கோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த ஒரு படத்தை பார்க்குறதுனால நமக்கு ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. ஆனால் இதை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. இதோட பவர் உங்கள் அனுபவத்திலே உணர ஆரம்பிப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் இந்த சிம்பிள் தான் பயன்படுத்துவாங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கைக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இதற்கான முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.